அப்படின்னு சொன்னோன்னா திருமாவளவன் பார்க்குறாரு. உளுந்தூர்பேட்டைக்கு போகணும், 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். டிராஃபிக் ஜாமில் மாட்டணும், மாநாட்டுக்கு தலைவரே தாமதமாக வந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறக்காக அவர் என்ன செய்கிறாரு, பக்கத்திலேயே காந்தி மண்டபம் பக்கத்திலேயே காமராஜர் நினைவகம் இருக்கு. அங்கே போய் அந்த வாங்கிட்டு வந்த மாலையை கொண்டு வச்சுட்டு அவமதித்து விட்டார் திருமாவளவன். உங்க ஆளு எதனடா உள்ள விட மாட்டேன்ட்டான். ஆளுநர் பாஜக காரர் தானே, RSS காரர் தானே. அவர் ஆளுநர் மாதிரியா லட்சணமா நடந்துக்கிறாரு, அவர் கட்சிக்காரர் மாதிரி தான் நடந்துக்கிறாரு. காந்தியை கொண்ட சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய பாஜக காந்திக்கு மரியாதை செலுத்துறாங்க. காந்தியை போட்டதும் நாங்க தாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா மாலையும் வைக்கிறாங்களாம். இது என்ன பாருங்க, கொலை செஞ்சவங்களுக்கே அந்த மாலை வைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு இந்த நாட்டில். தமிழ்நாட்டில் மது விலக்கு அமல்படுத்தினா பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு போய் சாயங்காலம் ஈசிஆர் வழியா போய் மெட்ராஸ்காரங்க இருக்கிறப்ப பக்கம் சென்னை வாசிகளுக்கு போய் சரக்கடிச்சிட்டு பாட்டிலையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. போலீஸ்காரன் முடிச்சான்னா அவர் கையில் ஒரு பாட்டில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படிங்கிற தேசிய அளவில் என்றால் இந்தியா மொத்தத்திற்கும் ஏன் ஒரு மதுவிலக்கு வரக்கூடாது என்று ஒரு கருத்தை அவர் பேசுறார். குடிச்சிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. மாநாடு எல்லா ஊர்லையுமே குடிக்கிறவன் இருக்குதான் செய்வான். பிசிகால மட்டும் இருக்க மாட்டானா. பாஜக வந்து ஒருவர் கூட குடிப்பழக்கம் இல்லாதவர்னு டிக்ளேர் பண்ணுவாங்களா? எல்லா கட்சியிலும் இந்த கட்சி தலைவர்களே குடிப்பான். ஆகாயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சரி, இப்போ நீங்கள் திருமாவளவன் அவர்களுடைய மாநாட்டை பற்றி சொன்னீங்க. இந்த பாட்டில் ஓபன் பண்ணுறது சொன்னீங்க இல்லையா? அதுக்கு தமிழிசை அவர்களே கொந்தளிச்சாங்க. என்ன ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்துட்டு இப்படி பேசலாமான்ற மாதிரி அவங்க பேசி தப்பா பேசலையே. என்னை போலவே நீங்களும் குடிக்காம தான் இருப்பீங்க நம்புறேன்னாரு. அதுல என்ன அந்த அம்மா கோச்சுக்கிருச்சுன்னு தெரியலையே. இல்லை, அது அவங்களுக்கு வந்து தப்பா பேசிருச்சா? குடிக்க மாட்டோம்னு சொன்னது தப்பா தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஹர்ட் ஆயிருக்கு. என்ன எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம்? அப்படியே ஹர்ட் ஆகுறதுக்கு அவர் என்ன சொன்னார், எனக்கு அந்த பழக்கம் இல்லை, என்னை போலவே அக்கா தமிழிசை அவர்களுக்கும் வந்து சரக்கடிக்கிற பழக்கம் இருக்காது நான் நம்புறேன்னு இவ்வளவு மரியாதையா பேசியிருக்கிறாரு. சரக்கடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொன்னது மனசை காயப்படுத்திருச்சுன்னா என்னன்னு எனக்கு புரியல. அதுக்கு நேரு விரோதமான அர்த்தங்கள் ஏதாவது இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு போவதற்கு முன்பு காந்தியினுடைய அந்த நினைவகத்தில் போய் ஒரு மாலை போட்டுட்டு கிளம்பலான்னு திருமாவளவன் போகிறாரு. அவங்க சொல்கிறாங்க ஆளுநர் வர்றாரு, அவர் காந்தி மண்டபத்துக்கு வந்த முன்னாடி தான் உங்களை உள்ளே விடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் திருமாவளவன் பார்க்குறாரு. உளுந்தூர்பேட்டைக்கு போகணும், 4 மணி நேரத்துக்கு மேலாகும். டிராஃபிக் ஜாமில் மாட்டினா மாநாட்டுக்கு தலைவரே தாமதமாக வந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறக்காக அவர் என்ன செய்கிறாரு, பக்கத்திலேயே காந்தி மண்டபம் பக்கத்திலேயே காமராஜர் நினைவகம் இருக்குது. அங்கே போய் அந்த வாங்கிட்டு வந்த மாலையை கொண்டு வச்சுட்டு காந்தியின் தொண்டர் தான் காமராஜருங்கிறக்காக வீர வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டார். இந்த விவரமே தெரியாமல் தமிழிசை சவுந்தரராஜன் காந்தியை அவமதித்து விட்டார் திருமாவளவன். உங்க ஆளு எதனடா உள்ள விட மாட்டேன்ட்டான். ஆளுநர் பாஜக காரர் தானே, RSS காரர் தானே. அவர் ஆளுநர் மாதிரியா லட்சணமா நடந்துக்கிறாரு, அவர் கட்சிக்காரர் மாதிரி தான் நடந்துக்கிறாரு. காந்தியை கொண்ட சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய பாஜக காந்திக்கு மரியாதை செலுத்துறாங்க. காந்தியை போட்டதும் நாங்க தாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் மாலையும் வைக்கிறாங்களாம். இது என்ன பாருங்க, கொலை செஞ்சவங்களுக்கே அந்த மாலை வைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது இந்த நாட்டில். காந்தியின் சித்தாந்தத்தை கொலை செய்தவர்களும் அவங்க தான், காந்தியை கொலை செஞ்சவங்களும் அவங்க தான். இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டை மதவாத நாடாக மாற்ற துடிக்கிற இந்த சக்திகள் காந்திக்கு வந்து மரியாதை செலுத்தல திருமாவளவன். அப்போ அவருக்கு குற்ற உணர்ச்சி இருக்கிறதா? காந்தியை வந்து பின்பற்றுவதற்கான தகுதி தனக்கு இல்லை என்ற குற்ற உணர்ச்சியில் அவர் இருக்கிறாரா அப்படின்னு பேசிவிட்டாங்க விவரம் தெரியாமல். அவர் மாநாட்டில் சொல்கிறாரு, பாட்டில் திறக்கிற பழக்கம் நமக்கு இல்லை அப்படின்ற திருமாவளவன் பாவம் அசைவம் கூட சாப்பிட்றதில்ல. பேர் தான் சிறுத்தை, சைவ சிறுத்தை. அவர் சாப்பாடு பூரா சாம்பார் சாதம் தக்காளி சாதம் சாப்பிட்டுருக்காப்புல. உடல்நல கருவி தான் சாப்பிட்றாரு. ஏன்னா ஊராக அலைகிறாரு. நடுராத்தில் கூட்டு போய் அண்ணன் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கிற மீன் கறியெல்லாம் கொண்டு வந்து 12 மணிக்கு போட்டால் சீரணம் ஆகாதில்ல. அதனால் அவர் சைவமாக மாறிட்டார். நிர்வாகிகள்ட்ட வந்து அன்பு தொல்லை தாங்காமல் அவரை போய் காந்தியினுடைய கொள்கை உங்களுக்கு உறுத்துக்கிறதா அப்படிலாம் பேசிட்டாங்க. இப்படி இந்த அறவே காட்டுத்தனமாக ஆஃப் ஆயிலாகவே பேசுகிறது ஒரு வழக்கம். அதில் ஒன்று தான் இது. சரி, ஆனால் அந்த மாநாடுடைய ரிசல்ட்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அந்த மாநாட்டில் வந்துட்டு 2 விதமான நிலைகள் இருக்குது. ஒரு சாரார் வந்துட்டு என்ன அப்படின்னா, நிறைய பேர் அந்த மாநாட்டுக்கே குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா அது மது ஒழிப்பு மாநாடு. இன்னொரு தரப்பு வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் பேசுனதுலேயே வந்துட்டு இந்த கட்டிங் என்ன இந்த மாதிரி அவர் ஒரு பேச்சு வந்துட்டு இன்டர்நெட்டில் வந்துட்டு உங்களுக்கு வைரல் ஆகிட்டே இருக்குன்னு வைங்களேன். இது எல்லாம் எப்படி? இது ஒன்றும் இல்லை, மாநில அரசுக்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடு நடக்கும்னு எல்லாரும் நினைத்த போது தேசிய அளவிலே மது ஒழிப்பு வேண்டும்னு ஒரு கொள்கையை பேசிட்டார். தமிழ்நாட்டில் மது விலக்கு அமல்படுத்தினா பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய
பாண்டிச்சேரிக்கு போய் சாயங்காலம் ஈசிஆர் வழியாக போய் மெட்ராஸ்காரங்களுக்கு ரொம்ப பக்கம் சென்னை வாசிகளுக்கு போய் சரக்கு அடிச்சுட்டு பாட்டிலையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. போலீஸ்காரன் பிடிச்சான்னா அவர் கையில் ஒரு பாட்டிலை கொடுத்துட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து வரக்கூடாது, சூழல் வரக்கூடாது. தேசிய அளவில் என்றால் இந்தியா மொத்தத்திற்கும் ஏன் ஒரு மதுவிலக்கு வரக்கூடாது என்று ஒரு கருத்தை அவர் பேசுகிறார். ஒரே இந்தியாங்கிறீங்க, ஒரே தேர்தலுங்கிறிய, ஒற்றை கலாச்சாரங்கிறிய, ஒரே பண்பாடுங்கிறிய, ஒரே மதங்கிறிய, ஏன் வந்து மதுவிலக்கு மட்டும் அப்படி இருக்கக்கூடாது? தேசிய அளவில் ஏன் ஒரு மதுவிலக்கு இருக்கக்கூடாது? ஒரே ராத்திரியில் போய் 8:30 மணிக்கு இந்த நீங்கள் கையில் வச்சிருக்கிற ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்க தெரியல உங்களுக்கு? அதுபோல் மது செல்லாதுன்னு அறிவிங்க. கவிஞர் கண்ணதாசன் அந்த காலத்தில் சொன்னார் மதுவிலக்கு. அந்த காலத்தில் ஏற்கனவே கலைஞர் காலத்தில் 1974 மதுவிலக்கு இருந்துச்சு. அப்போ சொன்னார், மதுவிலக்குக்கு வந்து குடிப்பவர்கள் யாரும் எதிரானவர்கள் அல்ல. உங்களை மாதிரி அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் கீழே கொட்டுறதும் எங்களுக்கு பிடிக்காது. நாங்களும் மதுவிலக்கை விரும்புகிறோம். நாங்கள் மதுவை குடித்தே அழித்து விடலாம் என்று கருதி கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் அவ்வளோதான் அப்படின்னாரு கண்ணதாசன். அது மாதிரி வந்து எங்குமே மது இல்லாத ஒரு சூழலை இந்தியா வந்து மது ஒழிப்புக்கான ஒரு தேசமாக மாற்றுங்கள். இதுதான் காந்தி தேசம் தானே. மது ஒழிப்புக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க என்று ஒரு மாநில அளவில் பேசுகிற பிரச்சனையை தேசிய அளவிலான பிரச்சனையாக மாற்றியிருக்கிறாரு. சரி, மதுவினால ஒரு மாநிலத்துக்கு வருமான இழப்பு ஏற்படுது. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கைக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். மெட்ரோ பணிக்கு இப்போ தான் கடன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கூட காசு கொடுக்கல, கடன் தான் கொடுத்துருக்காங்க உலக வங்கி வழியாக. இப்போ தான் அரசாங்கம் நமக்கான ஜிஎஸ்டி பணத்தை திரும்ப கொடுப்பதில் நெருக்கடியை உருவாக்குறாங்க. அப்போ மதுவிலக்கை தமிழ்நாடு அரசு அமல்படுத்தி விட்டால் வருமான இழப்பு ஏற்படும் இல்லையா? மதுவிலக்கை அமல்படுத்துகிற மாநிலங்களுக்கு கூடுதலான நிதியை தாருங்கள்ங்கிறார் திருமாவளவன். இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தை நோக்கிய கேள்வியாக இருக்கிறதுனால அவருக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள். அவர் வந்து மது ஒழிப்பு மாநாடுங்கிறது பொய், ஒரு ட்ராமா பண்ணுறாரு சொல்கிறாங்க. பட் குடிச்சிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க சார் மாநாடுக்கு. எல்லா ஊர்லேயுமே குடிக்கிறவனுக்கு தான் செய்வான். ஈசிகாவில் மட்டும் இருக்க மாட்டானா? இப்போ பாஜகவில் வந்து ஒருவர் கூட குடிப்பழக்கம் இல்லாதவர்னு டிக்ளேர் பண்ணுவாங்களா? எல்லா கட்சியிலையும் உண்டு. சில கட்சி தலைவர்களே குடிப்பாங்க. அதனால் அது வந்து ஒரு சில தனிநபர்களினுடைய தவறுகளை ஒரு கட்சியின் தவறாக மாற்றக்கூடாது. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு பரப்பக்கூடிய அவதூறுகள் இதெல்லாம். சார், ஆனால் இப்போ தேசிய அளவில் வந்துட்டு மது ஒழிப்புன்னு இருக்கு இல்லையா? இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு திருமாவளவன் அவர்கள் மாதிரியான ஒரு ஆளுமை வந்துட்டு நின்று பேசும்போது இது விளையாட்டாக இருக்கிற மாதிரி இல்லை? ஏங்க, ஒரு மது இல்லாத ஒரு தேசமாக இந்த தேசம் மாற வேண்டும்னு அவர் சொல்றதுல என்ன அந்த கருத்து? என்ன தவறான கருத்து? ஏன் நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறீங்க? கருத்து சரியா இருந்தா கூட சார், அதுல நடைமுறை சிக்கல்னு இருக்கு. அது சாத்தியமே இல்லாத ஒரு நிலை தானே. ஏங்க, இப்போ எல்லாம் வந்து யாருங்க குடிக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஆள்கிட்ட போய் இப்போ மகளுக்கு ஒரு குடியாரனை கட்டி வையா சொன்னால் ஒத்துக்கிறானா? ஒத்துக்க மாட்டான். அப்போ தனி மனித வாழ்க்கையில் தனக்கு குடிக்காதவன் தான் இருக்கணும்னு நினைக்கிறான் எல்லாருமே. ஆனால் பொதுவாக பேசும்போது என்ன சொல்லுவான்? இப்போல்லாம் யாருங்க குடிக்காமல் இருக்கா அப்படின்னு பேசுகிறானா இல்லையா? அதனால் எப்பொழுதுமே என்னென்னா, மது ஒழிப்புக்கு எதிரான குரல்கள் என்பது ஒவ்வொரு குடும்பங்களினுடைய குரல், ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய பெண்களின் குரல். அதனால் அது மகளிர் மாநாடு இந்திய அளவிலே வந்து குடிநோயாளிகளை குறைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாற்றணும். அது எளிதில் கிடைக்காத பொருளாக மாற்றணும். அது மூலமாக படிப்படியாக முன்னாடிலாம் ஊருக்குள்ளே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் குடியாரன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் 2 பேர் தான் குடிக்காமல் இருக்கிறான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலை வந்து மோசமாக பாதிக்கிறது, இளைஞர்கள் வாழ்க்கையை பாதிக்கிறது. அதனால் அவர்களுக்கு மறுவாழ்வு மையம்லாம் வைத்து குறைந்த ஆயுளில் செத்து போயிடுறாங்க பல பேர். கல்லீரல் போயிடுது. பெரிய புகழ்மிக்கவர்கள்லாம் குடிநாள் அழிந்த வரலாறு நம்ம பார்க்குறோம். அதனால் திருமாவளவனின் குரல் காலத்தின் தேவை. நடைமுறை சாத்தியம் நம்ம அரசாங்கம் நினச்சா சாத்தியம்ல. இப்போ பழைய ரூபா நோட்டை நீங்கள் வச்சிருக்கலாம், 1000 நோட்டு உங்கள்கிட்ட பிறக்கா? எப்படி ஒழிக்க முடிந்தது? அரசாங்கம் நினைத்தால் வந்து மதுவை தடை செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்தை திருமாவளவன் வலியுறுத்துறேன். சரி, ரொம்ப நன்றி சார் நேரத்தின் தகவலுக்கும்.